அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் 13ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க குரு பகவான். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தரமான சிறப்பான சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மராசியின் முதல் நட்சத்திரமாகவும் விரயஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. மிக விரைவில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறார். எனவே இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. நிம்மதிக்கே உரித்தான 12ஆம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேளையில் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே உலகளாவிய சிந்தனை என்பது இந்த தருணத்தில் மேம்படும். பல சவால் நிறைந்த பணிகளை கூட திறமையாகவும் சிறப்பாகவும் சமாளித்து மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை எளிதில் பதிவு செய்யக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நம்பிக்கையுடன் துணிச்சலுடன் சிறப்பாக செயல்பட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை போன்ற பணிகளில் மிக பெரிய அளவில் லாபம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் தொழில்நுட்பங்கள், நுணுக்கங்கள் போன்றவற்றை மிகவும் சிறப்பாக கண்டறிந்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது பெயர் புகழ், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறனுக்கு உரிய அங்கீகாரம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் மீள முடியாத துன்பம், பிரச்சனை என்று பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி அவற்றிலிருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதால் மீள முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. அதற்கான தீர்வை உறுதியாக தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் குரு வலுவாக அமர்வதால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் இதுவரை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. நிலுவையில் கிடந்த பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது நிதிநிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான உயர்வு, உறுதியாகவே வீண் விரயங்களை முதலீடாக மாற்றக்கூடிய யோகம் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி முற்றிலுமாக ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி அமைக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் மிக நுட்பமாக எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் பொய் பேசாமல் நேர்மையான ஒழுக்கத்துடனும் நேர்மையான செயல்பாடுகளுடனும் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறது.
எனவே நினைப்பதை காட்டிலும் நன்மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் மற்றவர்களின் மூலமாக உங்களுக்கு உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாக கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அனுபவ அறிவாற்றல் அதிகரிப்பதோடு கல்வியிலும் நல்ல ஞானத்தை கொடுக்கிறாருங்க குரு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே இந்த வேளையில் கல்வி அறிவு கிடைப்பதோடு அனுபவ அறிவு மிக சிறப்பாக பல பணிகளை செமையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய அளவில் கடினம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வேலை மாறுதல் தொழில் மாறுதல் ஏற்பட்டாலும் அவற்றை லாபகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிகாரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் காரியங்களை அன்பால் சாதிக்கக்கூடிய மிக அற்புதமான ஆற்றல் இந்த வேளையில் இயற்கையாகவே ராசியின் ராஜயோகாதிபதியான குருவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஆன்மீக சிந்தனை உயரும். தனியார் துறை அரசு துறை என எதில் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைப்பதால் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 4, 6, 8 ஆகிய இடங்களை குரு பகவான் மிகவும் வலுவாக பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் திடீரென வீடு வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் எதிர்பாராத பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இனிமையாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் அமைய போகிறது. மேலும் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி வலையிலிருந்து வெளிவருவதோடு லாபகரமாக பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கிறது. பொதுவாக குரு பகவான் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலும் பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே ராசியின் ராஜ யோகாதிபதியின் அமைப்பால் இனிமேல்தான் சிறப்பான தரமான பல நல்ல சம்பவங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் யூகிக்க முடியாத அளவிற்கு கைகூட போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயம் வரும்.